ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக ஒன்று தேவை வந்து பார்த்திங்கன்னா க்ரோம், கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் லென்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வேலையை முடிக்கிறது, லைக் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, அது கூகுள் லென்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது கூகுள் க்ரோமில் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதை நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு அதனால் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலை பொறுத்தவரை அதிகமாக வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சூப்பராக அதை லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸும் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறேன், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. வாங்க, இப்போ நான் வந்து கூகுள் க்ரோமில் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த சர்ச் பாரில் வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் லென்ஸ்னு அழகாக வந்துருச்சு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ இதோட பேட்டர்ன் தெரியணும் எனக்கு. ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரைட்டில் அழகாக வந்துடுச்சு. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், பேட்டர்ன் நேம்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து தேடிட்டு வந்து சொல்லும். ஸோ இது வந்து ஏஐ ஜென்ரேட்டருங்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் ராங்காக கூட இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக சொல்லிடுச்சு பேரிஸ் எங்கில்ஃபிங் பேட்டர்ன் சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அழகாக தெரியுது பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில். ஸோ இது வந்து பேரிஷ் இண்டிகேட்டர் வந்து சொல்லுது. இது வந்து கரெக்டாக சொல்லிடுச்சு. சரி வாங்க, அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். லெட்ஸே இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணுங்கும் போது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அகைன் அங்கே பாரை கிளிக் பண்ணுறேன், கூகுள் லென்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட நேம் வந்து செலக்ட் பண்ணுறேன். அழகாக அதோட வெப்சைட் என்னவோ அங்கே கொண்டு போயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், நம்ம ரொம்ப சிரமமே பட தேவையில்ல. இங்கே வந்து டிரான்ஸ்லேட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா கூகுள் லென்ஸில் வந்து இமேஜை ஸ்கேன் பண்ணுறது மோஸ்ட்லி அதிக பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து காமிக்கிறேன் இது எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஸ்கேன் பண்ணுது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் லென்ஸ் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த காரை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். இல்லை லோகோலாம் பெருசாக தெரியவே இல்லை பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே அந்த கார் என்ன கார் அழகாக எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கன்னா இந்த இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிவிடுங்க, போயிடும் அது. ஸோ இதில் வேறு இன்ஃபர்மேஷன் இப்போ வச்சு நான் வந்து தேடுறேன் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். நிஃப்டி 50ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நிஃப்டி 15 கொடுக்குறேன். அந்த இடம் ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கேன் ஆனோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கிளிக் பண்ணிட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து சொல்லுது பாருங்கள். நிஃப்டி 50ஓட இண்டெக்ஸு இது வந்து ஒரு லோகோ. இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பெஞ்ச் மார்க்கோட இண்டெக்ஸ்ன்னு சொல்லுது. அழகாக எல்லா டீட்டெயிலும் பாருங்கள், கடன்னு எடுத்து வந்துடுச்சு. எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க, என்ன எல்லாமே கொண்டு வந்துடுச்சு. இங்கே கூட நம்ம கிளிக் பண்ணால் அடுத்தது வந்து என்னென்னலாம் இருக்குது, என்ன சைன் எல்லாமே வந்து அது வந்து வந்துடும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேஜை வந்து நான் இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா நான் கூகுள் லென்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுவே செலக்ட் ஆகிருக்கும் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும் போதே, ஏன்னா அது டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எந்த பேஜோட யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாமே கொண்டு வந்துடுது. ஏன்னா இதில் வந்து சில வேல்யூஸ்லாம் இருக்குது, அது அப்படியே வேறு யூஆர்எலுக்கு கொண்டு வருது. அதுக்கான யூடியூப் வீடியோவும் கொண்டு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்லேட்டுன்னு கொடுக்குறேன். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அது அழகாக டக்குன்னு இம்மிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ் மாற்றலாம், இல்லை இங்கிலீஷ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து மாற்றலாம். அப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ அடுத்தது என்ன லாங்குவேஜ் மாற்றலாம் அப்படின்னா சைனீஸ் வந்து மாற்றுறேன். ஸோ சைனீஸ் மாற்றும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்தது இந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்படி பேஜ் வந்து இதாகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஸ்கேன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அழகாக அதோட கண்டென்ட் வந்துருச்சு. இது வந்து ஒரு கோட் மூவி உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்துருச்சு. இப்போ அடுத்தது புர்ஜ் கலிஃபா பற்றி போட்டிருக்காங்க. நான் வந்து அகைன் யூஆர்எல் கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் லென்ஸை கொடுக்குறேன். இப்போ நான் அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அழகாக அதுவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா வந்து அழகாக மாறிடுச்சு. இது வந்து சைனாவில் இருக்குது. இப்போ நான் வந்து இதை வந்து இங்கிலீஷ்க்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் இங்கிலீஷ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ வேறு லாங்குவேஜ் நான் வந்து போடுறேன்.
மேபி சம்திங் ப்ராப்ளம் இருக்குது இதில் டிடெக்ட் பண்ணுறதுல. தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுளுக்கே புரியல. அப்போ எவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ்னு பார்த்துக்கோங்க. சரி, நீங்கள் வேறு லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹிந்தி சாங்கை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், பார்க்க என்ன நடக்குது அப்படின்னு. ட்ரான்ஸ்லேட்டுன்னு கொடுக்குறேன். வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ மேத்தமெட்டிக்ஸும் நான் வந்து ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். மேத்தமெட்டிக்ஸும் நல்லா டக்குன்னு கால்குலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இது நீங்கள் டே டு டே வந்து ஆஃபீஸில் வேறு எங்கே ஒர்க் பண்ணாலும் இதேமாரி கடைன்னு வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கடைன்னு அதோட வேலையும் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்லேருந்து எல்லாமே இது வந்து நடக்குது. நீங்கள் ஒரு இமேஜை வந்து எடுத்துகிட்டு அதை கூகுள் லென்ஸில் போட்டாலும் அது அழகாக எல்லாமே பண்ணி கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.